இன்னைக்கு எங்கள் வீட்டு சண்டே சமையலில் நான் பண்ண போகிறது வந்து சிக்கன் சிந்தாமணி, அதுக்கப்புறம் சிக்கன் சூப். இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். அப்போ தான் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அதையும் கொஞ்சம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 கேஜி சிக்கனில் ஒரு 1/4 கேஜி சிக்கன் வந்து போனாக இருக்கதா எடுத்து சூப்புக்கு வச்சுட்டு மீதியை வந்து நம்ம சிந்தாமணி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டமராவில் வந்து சின்ன டமரா தான், அதில் வச்சுட்டு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தெலாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த மாதிரி மத்தில் பின்னாடி சைடு பாருங்க, அதில் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா எல்லா இடமும் சூடுபடும். அப்புறம் சூப்புக்கு வந்து தனியாக வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெயை வச்சு ஜீரகம் போட்டிருக்கேன். திருப்பி அதே மாதிரி அதுக்கும் வந்து கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் இல்லை இதுக்கும் சின்ன வெங்காயம் போடலாம் இருந்துச்சுனாக்கா. ஒரு வெங்காயம் போட்டுட்டு ஒரு தக்காளி போட்டு 2 தக்காளி வேணால் போட்டுக்கலாம், சூப் நிறைய வரும். ஸோ இந்த பெப்பர் வந்து பொடி பண்ணுறதுக்கு சூப்புக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இதை வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகா சிக்கனு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான் வந்து நம்மளோட வேலை. சூப்புக்கு சைமல்டேனியஸாக வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சிக்கனையும் போட்டு வதக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ இதில் பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, சிக்கனு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். இந்த சூப்புக்கு இந்த பக்கம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இன்னொரு ஸ்பூன் வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுக்க போகிறோம். இப்போ தனியாத்தூள் நிறைய போடுறோம் சூப்புக்கு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணியை நீங்கள் ஊற்றிங்கன்னா ஒரு நல்லா ஸ்டார்ச்சாக வரும். அந்த ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அந்த காலத்துலலாம் அதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியோட நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து மிளகாவில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் வந்து அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நார்மலாக பண்ண மாட்டாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த மிளகாவையும் எடுத்துகிட்டு திருப்பி வந்து தனியாக ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு இந்த மிளகாவையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு தேங்காய் வந்து சின்ன சின்ன பெத்தையாக வந்து கட் பண்ணி அதையும் போட்டு அதுக்கப்புறம் கருப்பிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயிலான நல்லா வந்து ஜூஸ்லாம் இறங்கின அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நார்மலாக டேரெக்டாக பண்ணுவாங்க. பட் டேரெக்டாக பண்ணால் லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து காரசாரமாகவே இல்லை. பட் இது பார்த்தாவும் அவ்வளோ பெரிய காரமாக இருக்காது, பார்க்குறதுக்கு தான் பயமாக இருக்கும். ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம். பாருங்கள், இந்த பக்கம் சூப்பு ஒரு 5-6 விசில் வச்சு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்புக்கும் இந்த ட்ரை சிக்கனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மிளகு பொடியும் ரெடி ஆகிடுச்சு. அதில் எடுத்து அது ஒரு ஸ்பூன் போட்டு சூப்பை வந்து இறக்கிற வேண்டாம். பாருங்கள், இதை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டி நல்லா நல்லா சுருள வந்து நம்ம வறுத்துட்டே இருந்தால் நம்மளோட ஃப்ரையான சிக்கன் சிந்தாமணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி பண்ணி சரியாக வரலன்றதால அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டைம் இதே மாதிரியே பண்ணுறேன். பார்க்கறதுக்கு வந்து எல்லாேருக்கும் பயமாக இருக்கும், இவ்வளோ மிளகா போட்டு ஏதாவது ஆகுமானா எதுவுமே ஆகவே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லோரும் 2 குட்டி பசங்க இருக்காங்க, 2 பேருமே சாப்பிட்டாங்க, ஒன்றுமே பிரச்சனை ஆகலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.